அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ மைதா மாவு, அரை மூடி தேங்காய், ஒரு முட்டை. தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடித்த முட்டையை இந்த மாவோட கலந்துடலாம். இந்த தேங்காய் பாலையும் இந்த மாவோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நமக்கு இடியாப்பம் சரியாக வராது. அதனால் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தோன்னா கட்டி எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கப்பில் ஒரு 3 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம இந்த இடியாப்பம் பண்ணக்கூடியது. இதை வச்சு தான் நம்ம இடியாப்பம் சுட போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ மாவை அந்த குழலில் ஊற்றி இந்த மாதிரி பூவாக ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து வச்ச எண்ணெயை ஒரு துணியில் முக்கி தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை பெரட்டி போட வேண்டாம். இது லைட்டாக தான் இருக்கிறதுனால வெந்துடும் நல்லா. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது எங்கள் ஊர் சைடில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. இதை நாங்கள் சுத்து இடியாப்பம்னு சொல்லுவோம். சில பேர் ஜால்ரா இடியாப்பம்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.